இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ட பின் பண்ணி வைக்கிறேன். இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்ட்டா கெஸ் பண்றீங்கன்னு. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் மோஸ்ட்லி நம்ம பதிலா ஸ்கூல் டைம்ல தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜும் கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மோஸ்ட்லி இந்த பொருள் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் டைம்ல தான் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பொருள் என்னவா இருக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா எரேசர். ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த 3 இமேஜையும் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த 2 இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 2 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணா, ஒரு பொருளோட நேம் வரும். அந்த பொருள் நேம் என்னவா இருக்கும்? அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க. இந்த இமேஜ் நல்லா பாருங்க. இந்த 3 இமேஜையும் ஒன் பை ஒன்னா கனெக்ட் பண்ணா, ஒரு ஸ்கூல் ஐட்டமோட நேம் வரும். அந்த ஸ்கூல் ஐட்டம் என்னவா இருக்கும்? அப்படி கரெக்ட்டா கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம ஆன்ஸர கமெண்ட் பண்ணுங்க.